எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, போரூர் பக்கத்தில் காட்டுப்பாக்கம் லொக்கேஷனில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல்லையும் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து கரண்டாக வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75% கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வேரியண்ட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது பற்றின இன்ஃபர்மேஷனுக்கும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்டுப்பாக்கம் ஹவுஸோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட லேண்ட் ஏரியா வந்து 832 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் டிப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கார் பார்க்கிங் ஸ்பேஸு. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 190 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராவதுக்கு முன்னாடி இந்த வாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து சீலிங் ஹைட்டுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ ரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம மெயின் டோர் வழியாக ஹால் ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டீக் வுட்டில் இந்த மெயின் டோர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து இதோட உட்டன் ஃப்ரேம்ஸும் வந்து டீக்கில் தான் வரும். ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வீட்டோட ஹாலை பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேஷியஸான ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 165 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட், பூஜா யூனிட் இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் வந்து ஸ்டெப்ஸும் வந்து நம்ம ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் ஆஃப் த வால் ஃபுல்லாகவே வந்து நல்ல டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் வந்து வால்லே வந்து பெயிண்டிங்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 4x2 வெட்டிஃபை டைல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட டிவி யூனிட்டு அண்ட் அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பூஜா யூனிட்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இதில் வந்து காமன் வாஷ்ரூம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காமன் வாஷ்ரூமோட சைஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 24 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு காமன் வாஷ்ரூம் கீழே வந்து ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ் மிஷின் செட்டப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவி யூனிட் வந்து ஸ்டெப்ஸ்க்கு கீழே அந்த ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நல்ல உட்டனில் டிசைன் பண்ண ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன். ஸோ இந்த கிச்சனோட சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 70 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் தான். ஸோ ஈவன் வந்து உங்களுக்கு சிம்னி வரைக்குமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் வார்ம் லைட் செட்டப்போட. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நெசசரி ஷெல்ஃப்ஸும் வந்து லாஃப்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பேஸ்லேயுமே கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டோர் கொடுத்து இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்பேக்கும் இருக்குது. ஸோ இந்த செட்பேக் வந்து செட்பேக்கும் சொல்லலாம், லைக் உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியாவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வீட்டில் வந்து பின்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 60 ஸ்கொயர் ஃபீட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே வரும். அது செட்பேக் ஏரியா பார்த்தாச்சு. இப்போ வந்து கிச்சனில் ஷெல்ஃப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்டு திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஷெல்ஃப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் காட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயுமே வந்து கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்துடும். ஒரு வார்ட்ரோப் செட்டப் அண்ட் லாஃப்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அட்டாச் கிடையாது. அதனால தான் வந்து காமன் வாஷ்ரூம் வந்து ஹாலில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரூம்லேருந்து ஹாலை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா ஒரு வியூ பார்க்குறோம். அண்ட் இதிலேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் வித் எஸ்எஸ் ஹேண்ட்ரெல் செட்டப்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணத்தில் இதை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே வீடு தான் வந்து இப்போ சேல்ஸுக்கும் இருக்குது. ஸோ வீடு வந்து ஃபுல் ஃபர்னிஷ்னு சொன்ன ரீசனு ஸோ இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக வந்து க்ரியேட்டிவாக இந்த வீடை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி.
ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வர வழியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே ஒரு லேண்டிங் ஏரியா, இந்த லாபி ஸ்பேஸு. ஸோ இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து 2 ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று, வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி, அது வந்து ஒரு சின்ன பால்கனி செட்டப்பில் க்ளோஸ்டு பால்கனி வித் ஓடிஎஸோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டர் ப்ரொவிஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. அண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம், ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 115 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டபுள் காட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுலேயுமே வந்து வாலில் வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் பெயிண்டிங்ஸ் அண்ட் வந்து ஃபுல் பெட் அண்ட் ஃபர்னிஷ்டு செட்டப்பு, கபோர்டு ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து அட்டாச்டு வாஷ்ரூம் வந்துடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ பார்க்குறது இந்த அட்டாச்டு வாஷ்ரூம். இந்த அட்டாச்டு வாஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 30 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அட்டாச்டு வாஷ்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் வந்து லைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட யூஸ் பண்ண டோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெட்ரூம் பார்த்தாச்சா. இப்போது பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற பால்கனி, இதுதான் வீட்டு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பால்கனி. இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 15 to 20 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லெந்தாக ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹைலைட்டான ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம், ஆல்மோஸ்ட் வந்து 150லேருந்து 155 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வித் அட்டாச்டு வாஷ்ரூமோட. ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே ஒரு வால் ஃபுல்லாகவே நீட்டாக டெக்கரேட்டிவ் பண்ணி அதுக்கான பெட்ஸு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரு டிசைன்ஸு, இந்த பெட்டோட கலரும் அந்த வாலோட கலரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த உட்டன் கலரில் வந்து வார்ட்ரோப்ஸு வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பு, ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா அதே சிமிலர் ஃபினிஷிங் வித் டிவி யூனிட்டில் அப்படி பின்னாடி வந்து வார்ம் லைட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஸோ வென்டிலேஷனுக்கு நிறைய விண்டோஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூபிவிசியில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இந்த நம்ம ரூமில் இருக்கக்கூடிய வாஷ்ரூம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 28 to 30 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வாஷ்ரூம் வந்து அட்டாச்டு வாஷ்ரூம் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ரூமோட வாஷ்ரூம் பார்த்தாச்சு. இப்போது அப்படியே வீட்டோட ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 93 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ 93ல் இன்க்ளூடிங் இன்டீரியர் எல்லாமே லைக் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். இதே வீடு தான் சேல்ஸுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல்லையும் வந்து இதே மாதிரி ஃபுல் ஃபர்னிஷ்டு செட்டப்பில் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ காட்டுப்பாக்கம் லொக்கேஷனில் ஐயப்பந்தாங்கல் அண்ட் மாங்காடு லொக்கேஷனில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுக்கு தனி ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் லைக் ஃப்ளோர் பிளான், அதுக்கப்புறம் உங்களுக்கு லொக்கேஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு மறக்காமல் சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் தான் அந்த ஏரியா அண்ட் லொக்கேஷன் வைஸ், பில்டிங் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.